கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில ஒரு 20-25 வருஷத்தை செலவு பண்ணி, பல லட்சங்களை செலவு பண்ணி, இரவும் பகலுமா படிச்சு ஒரு பட்டத்தை வாங்குறீங்க. ம். அது மூலமா ஒரு நல்ல வேலையும் வாங்குறீங்க. அப்பாடா எல்லாம் செட்டில் ஆயிடுச்சு அப்படின்னு நீங்க நிம்மதியா ஒரு பெருமூச்சு விடும்போது, 19ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த ஒரு மாபெரும் ஆன்மீக புரட்சியாளர் உங்க முன்னாடி வந்து நிக்கிறார். சரி. அவர் வந்து, நம்பரே, நீங்க இத்தனை வருஷமா கத்துக்கிட்டது எல்லாமே செத்துப்போன ஒரு கல்வி. உங்களுக்கு உண்மையான அறிவு இன்னும் ஒரு துளி கூட வரல அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? கோபம் வருமா இல்ல குழப்பம் வருமா? கண்டிப்பா ஒரு பெரிய அதிர்ச்சியா தாங்க இருக்கும். ஏன்னா நாம எதை நம்மளோட அடையாளம் அப்படின்னு இத்தனை வருஷமா கட்டி காத்துட்டு வரோமோ, அதோட ஆணி வேரைய அந்த ஒரு வரி அப்படியே அசைச்சு பார்த்துடுது. கரெக்ட், சரியா சொன்னீங்க. இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிற உங்களுக்கு ஒரு விஷயத்த உறுதியா சொல்ல முடியும். இன்னைக்கு நாம பண்ண போற இந்த ஆழமான தேடல், நீங்க இதுவரைக்கும் கல்வி, அதிகாரம், வேலை, அப்புறம் வெற்றி அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா அத்தனை பிம்பங்களையும் சுக்கு நூறா உடைக்க போகுது. ஆமா, அதுல எந்த சந்தேகமும் இல்ல. வள்ளலார் அப்படின்னு சொன்னாலே நமக்கு அந்த வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினாரே அந்த மாபெரும் கருணை தான் உடனே ஞாபகத்துக்கு வரும். ஆனா அவருடைய திருவருட்பா தொகுப்புல இருக்கிற நடராஜபதி மாலை அப்படிங்கிற பகுதியில அவர் எழுதியிருக்கிற ஒரு குறிப்பிட்ட பாடல் மிக கூர்மையான ஒரு வாள் மாதிரி நம்ம அறியாமைய கிழிக்குது. உண்மைதான். ரொம்ப ஆழமான ஒரு பாடல் அது. நீங்க ஆன்மீகத்துல ஈடுபாடு கொண்டவரா இருந்தாலும் சரி, இல்ல லாஜிக்கா சிந்திக்கிற நபரா இருந்தாலும் சரி, இன்னைக்கு நாம அலச போற இந்த பாடல் உங்களை கண்டிப்பா வேறொரு பரிமாணத்துக்கு அழைச்சிட்டு போகும். இந்த ஆழமான அறிவார்ந்த உரையாடலுக்கு உங்களை ரொம்ப உற்சாகத்தோட வரவேற்கிறேன். நன்றி. இது ஒரு மிக முக்கியமான பதிவு. சரி, எந்த தாமதமும் இல்லாம நம்ம நேரடியா விஷயத்துக்குள்ள குதிச்சிடலாம். சாகாத கல்வியே கல்வி அப்படின்னு முதல் வரியிலே ஒரு பெரிய குண்டை வீசுறார் வள்ளலார். இது என்னங்க இது? நாம கத்துக்கிற இன்ஜினியரிங், மெடிசின் இதெல்லாம் சாகர கல்வியா? இது அவர் எந்த அடிப்படையில சொல்றார்? அதாவது இத புரிஞ்சுக்க நாம கல்வியோட அடிப்படை நோக்கத்தை, அதோட மெக்கானிசத்தை முதல்ல பார்க்கணும். இப்போ நீங்க ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருக்கீங்கன்னு வச்சுக்குவோம். சரி. நீங்க ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கத்துக்கிட்ட ஒரு கோடிங் லாங்குவேஜ் இன்னைக்கு வழக்கத்துல இருக்காது. நீங்க புதுசா ஒன்ன கத்துக்கணும். ஆமா, அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். எக்ஸாக்ட்லி. இல்ல ஒரு டாக்டரா இருந்தா கூட புது புது நோய்கள் வரும்போது பழைய ட்ரீட்மெண்ட் எல்லாம் காலாவதி ஆயிடும். அதாவது புற உலகம் சார்ந்து, பருப்பொருள் சார்ந்த நம்ம கத்துக்கிற அத்தனை தகவல்களும் காலப்போக்குல அழிஞ்சு போகும், இல்ல மாறிப்போகும் தன்மை கொண்டவை. ஓ, அதனாலதான் அது ஒரு சாகிற கல்விங்கிறாரா? ஆமாங்க. அவை எல்லாமே அப்டேட் செய்யப்பட வேண்டியவை. இதையே தான் வள்ளலார் சாகாத கல்வி அல்லது அழியும் கல்வி அப்படின்னு சொல்றார். அப்படி என்றால் சாகாத கல்வி எது? எது காலத்தால் அழியாததோ, எந்த ஒரு தொழில்நுட்ப மாற்றத்தாலையும் சமூக பொருளாதார வீழ்ச்சியாலையும் அடித்துச் செல்லப்பட முடியாததோ, அதுவே உண்மையான கல்விங்கிறார். கொஞ்சம் பொறுங்க. நீங்க சொல்றத பார்த்தா நாம பிழைப்புக்காக படிக்கிற படிப்பெல்லாம் வீண் அப்படின்னு சொல்றாரா வள்ளலார்? இது ரொம்பவும் பிராக்டிக்கலா இல்லாத மாதிரி தெரியுதே. அப்படி இல்ல. இல்ல, நான் மாசம் மாசம் என் இஎம்ஐ கட்டணும், என் குடும்பத்தை காப்பாத்தணும், எனக்கு இந்த நீங்க சொல்ற சாகிற கல்விதானே சோறு போடுது. கண்டிப்பா. வள்ளலார் உலகியல் கல்விய முற்றிலுமா நிராகரிக்கல. அது பிழைப்பிற்கானது அப்படிங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும். ஆனா அதையே கல்வியின் உச்சம் அப்படியும் நீங்க நம்பி ஏமாந்திடக்கூடாதுன்னு தான் அவர் எச்சரிக்கிறார். ஓ, அதுதான் லிமிட் நினைச்சிடக்கூடாது. ஆமா. இப்போ ஒரு ஸ்மார்ட் போன் இருக்கு. அதுல எத்தனையோ ஆப்ஸ்களை நீங்க இன்ஸ்டால் பண்றீங்க. அந்த ஆப்ஸ் எல்லாமே உலகியல் கல்வி மாதிரி. ஆனா அந்த போன் இயங்குறதுக்குன்னு ஒரு ஆபரேட்டிங் சிஸ்டம், அதாவது ஓஎஸ் ஒன்னு இருக்குல்ல. ஆமா, ஓஎஸ் இல்லாம போன் வேலை செய்யாது. கரெக்ட். அதுதான் சாகாத கல்வி. அந்த ஆபரேட்டிங் சிஸ்டம் சரியா இல்ல அப்படின்னா நீங்க எத்தனை ஆப்ஸ்களை போட்டாலும் அது உருப்படியா வேலை செய்யாது. அதனால தான் சாகாத கல்வியா ஒரு பாடலோட அடுத்த வரியோட இணைச்சு ஒரு அற்புதமான விளக்கத்தை தரார். என்ன சொல்றாரு அந்த வரியில? ஒன்றே சிவம்தான் என அறிந்த அறிவே தகும் அறிவு அப்படின்னு சொல்றார். அதாவது எல்லாமே சிவம் இல்ல எல்லாமே இறைமை அப்படின்னு அறிஞ்சுக்கிறது தான் அந்த ஆபரேட்டிங் சிஸ்டமா? ஆனா இது கேட்கறதுக்கு வெறும் தத்துவமா? ஏதோ காத்துல மிதக்கிற வார்த்தையா இருக்கே. அப்படி தோணும். ஆனா அது தத்துவம் மட்டும் இல்ல. அதாவது எல்லாம் சிவம் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிறதால என் அன்றாட வாழ்க்கையில என்ன பெரிய மாற்றம் வந்துற போகுது? இது ஒரு மிக ஆழமான உளவியல் மற்றும் காஸ்மாலஜி சார்ந்த அறிவியல். இது எப்படி வேலை செய்யுதுன்னு நாம பாப்போம். இப்போ ஒரு மனுஷனுக்கு ஏன் மரண பயம் வருது, இல்ல ஏன் எதிர்காலத்தை பத்தின ஒரு பதற்றம் வருது? ஏன்னா நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியாது.
நம்மள சுத்தி இருக்கிறவங்க நம்மள முந்திடுவாங்களோங்கிற பயம். கரெக்ட். ஏன்னா அவ தன்னை இந்த பிரபஞ்சத்திலிருந்து தனித்த ஒருவனா ஒரு சின்ன துணுக்கா பாக்குறான். நான் வேற, இந்த உலகம் வேற அப்படின்னு பிரிச்சு பாக்குறான். எப்போ அந்த செப்பரேஷன், அதாவது பிரிவினை வருதோ, அங்க போட்டி வருது, பாதுகாப்பற்ற தன்மை வருது, கடைசியா அழிஞ்சிடுவோங்கிற பயம் வருது. இதுதான் நம்ம எல்லாரோட பிரச்சனையுமே. இதுதான் அறியாமைங்கிறார். ஒரு நீர்த்துளி தன்னை ஒரு தனி துளியா நினைக்கிற வரைக்கும் அதுக்கு வெயில கண்டா பயம், எங்கே ஆவியாயிடுவோமோ அப்படின்னு. ஆனா அதுவே தான் கடலோட ஒரு அங்கம், கடலே நான் தான் அப்படிங்கிற பேருண்மைய உணர்ந்துட்டா அதுக்கு பிறகு அந்த துளிக்கு மரண பயம் இருக்குமா? வாவ், அந்த ஒப்பீடு நிஜமாவே ரொம்ப சிறப்பா இருக்கு. நீர்த்துளி தன்னை கடல்னு உணரும்போது அதோட அந்த துளிங்கிற அடையாளம் சாகுது. ஆனா அது கடலா விரிவடையுது. அப்போ பயம் அங்க செத்துடுது. மிகச்சரியா பிடிச்சிங்க. அதுதான் ஒன்றே சிவம் அப்படிங்கிற தகுதியான அறிவு. இன்னைக்கு குவாண்டம் பிசிக்ஸ்ல குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்களே. ஆமா, எல்லாமே கனெக்டடா இருக்குன்னு சொல்றது. அதேதான். பிரபஞ்சத்துல உள்ள அணுக்கள் எல்லாமே ஒன்னோட ஒன்னு பிரிக்க முடியாதபடி இணைஞ்சிருக்கு அப்படிங்கறத வள்ளலார் ஒரு அனுபவமா பாக்குறாரு. எல்லாம் ஒண்ணுதான், எல்லாமே அந்த ஒரே இறைமையோட வெளிப்பாடுதான் அப்படிங்கறத வெறும் புக்ல படிச்சு தெரிஞ்சுக்கிறது இல்ல, அத தன்னோட நரம்புகள்லயும் உணர்வுகள்லயும் ஆழமா அனுபவபூர்வமா உணர்றது. ஓ, ஒரு தியரியா இல்லாம பிராக்டிக்கலா உணர்றது. ஆமா. அந்த அறிவு வரும்போது உங்களோட நான் அப்படிங்கிற தனித்த அடையாளம் அழியுது. அந்த நான் சாகும்போதே மரண பயமும் சாகுது. இதத்தான் அவர் சாகாத கல்வி மற்றும் தகுதியான அறிவு அப்படின்னு ஆணித்தரமா நிறுவுறார். சூப்பர். இப்போ எனக்கு நல்லா புரியுது ஏன் அவர் நம்முடைய சாதாரண படிப்பை கல்வி இல்லைன்னு சொல்றாருன்னு. இது உண்மையிலேயே மனச ரொம்ப விரிய செய்யுது. ஆனா எனக்கு இங்க ஒரு மிக வலுவான சந்தேகம் வருது. சொல்லுங்க. இப்போ இத கேட்டுக்கிட்டு இருக்கிற ஒருத்தருக்கு எல்லாம் ஒண்ணுதான், நானே பிரபஞ்சம் அப்படிங்கிற அந்த ஞானம் வந்துடுச்சுன்னு வச்சுக்குவோம். சரி. அவர் எல்லாரையும் சமமா பாப்பா. அப்படிப்பட்ட ஒருத்தர்கிட்ட போட்டி மனப்பான்மை இருக்காது. ஆனா நம்ம வாழற இந்த கார்ப்பரேட் உலகமோ இல்ல அன்றாட சமூகமோ இரக்கமே இல்லாததாச்சே. எல்லாமே ஒண்ணுன்னு நினைக்கிறவன இந்த உலகம் ஈஸியா ஏமாற்றிடாதா? அது ஒரு பொதுவான பார்வைதான். இல்ல, ஒரு நிறுவனத்தோட சிஇஓ அல்லது ஒரு அரசியல் தலைவர் தான் இங்க பவர்ஃபுல்லானவங்க. அவங்க தான் அதிகாரம் அல்லது வல்லமை மிக்கவங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இப்படி எல்லாம் ஒண்ணுன்னு நினைக்கிறவன் எப்படி இந்த உலகத்துல வல்லமை பொருந்தியவனா இருக்க முடியும்? இந்த இடத்துல தான் நாம அதிகாரத்தோட, அதாவது நீங்க சொல்ற அந்த வல்லமையோட உண்மையான மெக்கானிசத்தை உடைச்சு பார்க்கணும். நீங்க சொன்னீங்களே அந்த சிஇஓ அல்லது அரசியல் தலைவர், அவங்க எப்படி அதிகாரம் செலுத்துறாங்க? அவங்க கிட்ட பணம் இருக்கு, பதவி இருக்கு, அதை வச்சு மத்தவங்கள கண்ட்ரோல் பண்றாங்க. கரெக்ட். வெளியில இருந்து பணத்தாலேயோ பதவியாலேயோ மத்தவங்கள கண்ட்ரோல் பண்றாங்க. ஆனா அவங்கள எது கண்ட்ரோல் பண்ணது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. புரியலையே. பல்லாயிரம் பேரை கண்ட்ரோல் பண்ற ஒரு கார்ப்பரேட் தலைவர் அவரோட கம்பெனி ஷேர் வேல்யூ கொஞ்சம் சரிஞ்சா, இல்ல சோஷியல் மீடியால யாராவது அவரை பத்தி தப்பா எழுதிட்டா ராத்திரி எல்லாம் தூங்காம தவிக்கிறாரு, கோவப்படுறாரு. ஆமா, அது அடிக்கடி நடக்கிறது தான். அதாவது அவர் வெளி உலகத்தை கண்ட்ரோல் பண்ணாலும் அவரோட அக உலகம், அதாவது அவரோட உணர்ச்சிகள் வேற யாரோ ஒருத்தரோட கையில இல்ல ஏதோ ஒரு சூழ்நிலையோட கையில அடிமையா இருக்கு. அப்போ இது எப்படி உண்மையான வல்லமையாகும்? அடாமா, இது ஒரு விதமான மாயை தான். வெளியில சிங்கம் மாதிரி தெரிஞ்சாலும் உள்ள எலி மாதிரி பயந்துட்டு இருக்கிறாங்க. அப்படி என்றால் வள்ளலார் சொல்ற உண்மையான வல்லமை எது? அதுக்கான பதிலையும் அவர் மிக தெளிவா தர்றார். மலம் ஐந்தும் வென்ற வல்லபமே தனித்த பூரண வல்லபம் அப்படின்னு சொல்றார். இதுதான் வள்ளலார் வைக்கிற அடுத்த செக்மேட். மலம் ஐந்தும் வென்ற வல்லபமா? இங்க மலம் அப்படிங்கிறது எதை குறிக்குது? இங்க மலம் அப்படிங்கிறது நாம அன்றாடம் பார்க்கிற சாதாரண அழுக்கு இல்ல, ஆன்மாவை மறைக்கிற 5 அக அழுக்குகள். அதாவது ஆணவம், கண்மம், மாயை, மாயேயம் மற்றும் திரோதாயி. இத கொஞ்சம் நம்ம பிராக்டிக்கல் உலகத்தோட பொருத்தி விளக்குங்களேன். இந்த 5 அழுக்குகள் எப்படி இன்னைக்கு நம்மளை இயக்குது? மிக எளிதா சொல்றேன். ஆணவம் அப்படிங்கிறது இன்னைக்கு நாம சோஷியல் மீடியாவுல தேடுறோமே, லைக்ஸ் மற்றும் வேலிடேஷன். அதுதான் நான் மத்தவங்கள விட சிறந்தவன் அப்படின்னு காட்டிக்க நினைக்கிற அந்த போலி பிம்பம். ஓ, நம்ம ஈகோ. ஆமா. அடுத்து மாயை. மாயை அப்படிங்கிறது இந்த விலையுயர்ந்த காரோ இல்ல இந்த பெரிய வீடோ எனக்கு நிரந்தரமான சந்தோஷத்தை தரும்னு நம்பி ஒரு முடிவில்லாத நுகர்வு கலாச்சாரத்துல நாம ஓடிக்கிட்டே இருக்கோமே அது. கண்டிப்பா அந்த கன்சியூமரிசம் தான் நம்மள ஓட வைக்குது. அடுத்து கண்மம்.
கன்மம் அப்படிங்கிறது அந்த மாயையான பொருள்களை அடையறதுக்காக நாம செய்யற சுயநலமான, சில நேரங்கள்ல அறம் தவறிய செயல்கள். இந்த அழுக்குகள்லாம் எப்படி செயல்படுதுன்னா, இவை உங்க ஆன்மாவுல கட்டப்பட்ட கயிறுகள் மாதிரி. கயிறுகளா? ஆமா, சமூகம், சந்தை, அரசியல்னு யாரோ ஒருத்தர் இந்த கயிறுகளை புடிச்சு இழுத்து உங்கள ஒரு பொம்மை மாதிரி ஆட்டுவிக்கிறாங்க. வாவ், அத கேட்கவே கொஞ்சம் பயமா இருக்கு. நாம சுதந்திரமா முடிவெடுக்கிறோம், செயல்படுறோம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா உண்மையில நமது ஆசைகளும் ஈகோவும் நம்மள யாரோ ஒருத்தரோட கட்டுப்பாட்டுல வச்சிருக்கு அப்படின்னு சொல்றீங்க? சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்ப வள்ளலார் சொல்ற இடத்துக்கு வாங்க. ஒருத்தன் இந்த 5 மல்லங்களையும், அதாவது தன் ஆசைகள, ஈகோவ, மாயைகள முற்றிலுமா தன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து ஜெயிச்சுட்டா என்ன நடக்கும்? அவனை யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. எக்ஸாக்ட்லி. அவனை யாராலையும் ஆசை காட்டி ஏமாத்த முடியாது, மிரட்டி பணிய வைக்க முடியாது. அவனுக்கு தேவை அப்படின்னு இந்த உலகத்துல எதுவுமே இல்லைங்கிற நிலை வரும்போது அவனுக்கு பயம் அப்படிங்கறதே இருக்காது. ஆமா, இழக்கிறதுக்கு ஒண்ணும் என்ன பயம் இருக்காது. அந்த ஒரு சுதந்திரம் இருக்கே, அது எதற்கும் யாருக்கும் கட்டுப்படாத தனித்த பூரண வல்லபம். அது உள்ளிருந்து வர்ற ஆற்றல். அதை எந்த பங்குச்சந்தை வீழ்ச்சியாலையும் எந்த பதவி பறிப்பாலையும் அவன்கிட்ட இருந்து திருட முடியாது. நிஜமாவே ஒரு பவர்ஃபுல்லான ஸ்டேட்மெண்ட் இது. அதனாலதான் தன்னை வென்றவனே உலகை வென்றவன் அப்படிங்கிற பொருள்ல இத பூரண வல்லபம் அப்படின்னு சொல்றாரு வள்ளலார். இது உண்மையில ஒரு மனச உழுக்கிற பார்வைங்க. சரி, தனக்குள்ள இருக்கிற 5 மலங்களையும் ஒருத்தன் வென்றுட்டான். அவன் பூரண வல்லபத்தை அடைஞ்சிட்டான். அதுக்கப்புறம் அவன் என்ன செய்வான்? அவனுக்கு தான் ஆசையோ தேவைகளோ இல்லையே. அவன் எல்லாவற்றையும் மூட்டை கட்டிட்டு நேரா இமயமலைக்கு சென்று ஒரு குகையில உட்கார்ந்து தியானம் செய்ய போயிடுவானா? ஏன்னா நம்முடைய பொதுவான புரிதல் அதுதானே. ஞானம் வந்தாலே கர்மாவை விட்டுட்டு ஓடிடணும் அப்படின்னு தானே பல மரபுகள் சொல்லுது. இங்கதான் வள்ளலார் மத்த மரபுகள்ல இருந்து முற்றிலுமா வேறுபட்டு நிக்கிறாரு. அவர் மனுஷங்கள உலக விட்டு ஓட சொல்லல, மாறாக உலகத்தோட இன்னும் ஆழமா இணைய சொல்றாரு. உலகத்தோட இணைய சொல்றாரா? எப்படி? அதுக்கான சூத்திரத்தை அடுத்த வரியில வைக்கிறாரு. வேகாத காலாதி கண்டுகொண்டு எப்பொருளும் விளை விளைவித்த தொழிலே மெய்த்தொழில் அப்படின்னு பாடுறாரு. இந்த வரியோட ஆழம் அபாரமானது. நீங்க ஆரம்பத்துல கேட்டீங்களே, இஎம்ஐ கட்டுறதுக்காக நாம் பாக்குற வேலைக்கும் வள்ளலார் சொல்ற மெய்த்தொழிலுக்கும் என்ன வித்தியாசம்னு. ஆமா, இது எனக்கும் இதை இப்போ கேட்டுக்கிட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் உள்ள மிகப்பெரிய கேள்வி. என் அன்றாட 9 to 5 வேலைய அவர் என்னவென்று சொல்றார்? நாம செய்யற அன்றாட வேலைகள் பெரும்பாலும் ஒரு டிரான்சாக்ஷனல், அதாவது பரிவர்த்தனை அடிப்படையிலானது. நான் என் நேரத்தையும் உழைப்பையும் தர்றேன், நீ எனக்கு பணத்தை தா அப்படிங்கிறது. ஆமா, டைம் ஃபார் மணி. கரெக்ட். இது ஒரு சின்ன காலச்சக்கரத்துக்குள்ள நடக்கிறது. இந்த மாசம் வேலை செஞ்ச, அடுத்த மாசம் சம்பளம் வாங்கினேன், அது செலவாயிடுச்சு. இதெல்லாமே காலத்தால் அழிந்து போகும் செயல்கள். ஆனா வேகாத காலாதி அப்படின்னா என்னன்னு தெரியுமா? என்னது? காலம் எல்லாவற்றையும் அழிக்கிற நெருப்பு போன்றது. ஆனா காலத்தாலே எரிக்க முடியாத, காலத்தை கடந்து நிக்கிற ஒரு விழிப்புணர்வு நிலையிலிருந்து செயல்படுறது. அதாவது நான் செய்யற ஒரு செயல் வெறும் எனக்கான வருமானமா மட்டும் இல்லாம தலைமுறைகளை தாண்டி பயன் தரக்கூடியதா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரா? அதைவிட நுட்பமானதுங்க இது. எப்பொருளும் விளைவித்த தொழில் அப்படின்னு சொல்றாரு. நீங்க ஒரு செயலை செய்யும்போது அதுல துளி கூட நான் செய்யறேன் அப்படிங்கிற அகங்காரமோ இல்ல எனக்கு இது கிடைக்கும் அப்படிங்கிற சுயநலமோ இல்லாம இந்த பிரபஞ்சத்தோட ஒரு கருவியா உங்களை முழுமையா ஒப்பு கொடுத்து செய்யறது. ஓ, செல்ஃப்லெஸ் ஆக்ஷன். ஆமா, அது ஒரு பசியால வாடுற மனுஷனுக்கு நீங்க உணவளிக்கிறதா இருக்கலாம், இல்ல சமூகத்தை மேம்படுத்துற ஒரு புது கண்டுபிடிப்பை உருவாக்குறதா இருக்கலாம். அந்த செயலோட மூலமா நீங்க ஒரு உண்மையான மதிப்பை, ஒரு வேல்யூவை விளைவிக்கிறீங்க. புரியுது. சுயநலம் இல்லாத, அழுக்குகள் இல்லாத நிலையிலிருந்து வெளிப்படுற ஒவ்வொரு செயலுமே பிரபஞ்சத்தோட ஆக்கப்பூர்வமான செயல்தான். அதுவே மெய்த்தொழில். நீங்க உங்க 9 to 5 வேலையே கூட சுயநலமே இல்லாம முழுமையான ஈடுபாட்டோடும் சமூகத்துக்கான ஒரு பங்களிப்பாவும் செஞ்சா அதுவும் மெய்த்தொழிலா மாற வாய்ப்பிருக்கு. அருமை. ஒருத்தன் சாகாத கல்விய கத்துக்கிட்டு எல்லாமே சிவம்னு உணர்ந்து அக அழுக்குகளை வென்று பூரண வல்லபத்தை பெற்று சுயநலமற்ற மெய்த்தொழிலை செய்ய தொடங்கிட்டான். சரி, இந்த 4 கூறுகளும் இணையும் போது ஒரு மனுஷனுக்குள்ள என்ன மாதிரியான ஒரு ரசாயன மாற்றம் இல்ல ஒரு ஆன்மீக மாற்றம் நிகழும்? இத பத்தி வள்ளலார் என்ன சொல்றார்? அதையும் அதே பாடல்லையே மிக துல்லியமா பதிவு செஞ்சிருக்கார். இந்நான்கையும் ஒருங்கே வியந்தடைந்து உலகமெல்லாம் மாகாதல் உரையெல்லாம் வல்ல சித்தாகி நிறைவான வரமே இன்பமாம் அப்படின்னு முடிக்கிறார். வாவ்! நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேட்டீங்களே, இமயமலைக்கு சென்று குகையில உட்காந்துக்குவாரா அப்படின்னு. அதுக்கான விடை இதுதான். இந்த 4ஐயும் அடைஞ்ச ஒருத்தன் எலாவல்ல சித்தாகி விடுறான்.
அவனுக்கு அளப்பரிய ஆற்றல் கிடைச்சிடுது. ஆனா அந்த ஆற்றலை வச்சுக்கிட்டு அவன் என்ன செய்வான்? சுத்து வேலைகளை செஞ்சு காட்டி பணம் சம்பாதிப்பானா? இல்லவே இல்ல. உலகமெல்லாம் ஆகாதலுற. இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் எல்லா உயிர்களும் ஒன்னோட ஒண்ணு பேரன்பு கொள்ளும்படி அவன் தன் ஆற்றலை பயன்படுத்துறான். இத கொஞ்சம் விவரிக்க முடியுமா? இந்த உலகமெல்லாம் ஆகாதல் உற அப்படிங்கிறது என்ன? இது பார்க்கறதுக்கு ஒரு கலெக்டிவ் லிபரேஷன், அதாவது ஒரு கூட்டு விடுதலை மாதிரி தெரியுதே. தனியா எனக்கு முக்தி கிடைச்சா போதும் அப்படின்னு நினைக்கிற சுயநலமான ஆன்மீகம் இது இல்லையா? இதுதாங்க நம்ம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான புள்ளி. பல நேரங்கள்ல நம்ம ஆன்மீகத்தை தனிப்பட்ட ஒரு பயணமா, என் சொந்த மோட்சத்துக்கான தேடலா சுருக்கிடுறோம். ஆனா வள்ளலார் முன்வைக்கிற சுத்த சன்மார்க்கம் என்ன சொல்லுதுன்னா, ஒருத்தன் உண்மையான ஞானத்தை அடைஞ்சிட்டா அவன் மரஞ்செடி கொடி முதற்கொண்டு எல்லா உயிர்களையும் தன்னுயிரா பாப்பான். ஓ, எல்லா உயிர்களையும் தன்னுயிரா பார்க்கறது. ஆமா. அப்படி பாக்கும்போது இன்னொரு உயிருக்கு ஏற்படுற வலி அவனோட வலியா மாறும். இதுதான் அவர் ஜீவகாருண்யம் அப்படின்னு சொல்றார். ஒருத்தன் முக்தி அடையறது அப்படிங்கிறது அவனுக்கு மட்டும் ஒரு ஆனந்தம் கிடைக்கிறதில்ல. அவனோட இருப்பே இந்த உலகத்தை அன்பால நிரப்புறதா, மாகாதல் கொள்ளச் செய்யறதா மாறும். சுப்ரீம் லவ். ஆமா, இதுவே ஒரு மனுஷன் அடையக்கூடிய நிறைவான வரம். இதுவே உண்மையான இன்பம் அப்படின்னு சொல்றார். அதாவது என் பக்கத்து வீட்டுக்காரன் பசியால துடிச்சிட்டு இருக்கும்போது நான் என் வீட்டுக்குள்ள கண்ணை மூடிக்கிட்ட ஏசி காத்துல தியானம் செஞ்சு நிம்மதியா இருக்க முடியாது. அவனோட பசியை தீர்க்கிறது தான் என் தியானத்தோட, என் ஞானத்தோட உண்மையான வெளிப்பாடா இருக்கணும். சரிதானே? 100க்கு 100 சரி. இதை நினைச்சு பார்க்கவே ரொம்ப சிலிருக்குதுங்க. அன்பு தான் அறிவோட வல்லமையோட இறுதி இலக்கு அப்படிங்கிறத எவ்வளோ அழகா சொல்லியிருக்காரு. ஆனா எனக்கு இப்ப எழும் மிகப்பெரிய கேள்வி என்னன்னா, கேளுங்க. இவ்ளோ பிரம்மாண்டமான தத்துவத்தை, மனித மனசோட ஆழங்களை அளக்கிற இந்த ஞானத்தை 19ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த வள்ளலார் எங்கிருந்து பெற்றார்? அவருக்கு இதை கத்துக் கொடுத்தது யார்? இந்த உரையாடலோட உச்சக்கட்ட பகுதியே இதுதாங்க. இந்த பாடலோட இறுதி வரிகளை பாருங்க. அவர் யார பார்த்து இதை சொல்றார்? தேகாதி மூன்றும் நான் தருமுன் அருள் செய்தி என்னை தேற்றி அருள் செய்த சிவமே அப்படின்னு பாடுறார். தேகாதி மூன்றும் நான் தருமுன் அப்படின்னா? இந்த வரியோட உளவியல் மற்றும் ஆன்மீக மெக்கானிசம் மிக மிக ஆழமானது. கொஞ்சம் பொறுங்க. தேகாதி மூன்றும் நான் தருமுன் அப்படின்னா என் உடல்கள் உருவாகிறதுக்கு முன்பே எனக்கு அருள் செய்த சிவம் அப்படின்னு தானே அர்த்தம் வருது? ஆமா, அதேதான். எனக்கு உடல் தோன்றுவதற்கு முன்னாடி நான் எங்கே இருந்தேன்? எனக்கு எப்படி யாராவது பாடம் கத்துக் கொடுக்க முடியும்? இது ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் படங்கள்ல வர்ற டைம் டிராவல் மாதிரி இருக்கே. இது டைம் டிராவல் இல்லைங்க. இது கான்ஷியஸ்னஸ் அல்லது பேருணர்வோட அறிவியல். தேகாதி மூன்றும் அப்படிங்கிறது வெறும் இந்த பரு உடலை, அதாவது பிசிக்கல் பாடியை மட்டும் குறிக்கல. வேற எதை குறிக்குது? இந்திய தத்துவ மரபுப்படி பாத்தீங்கன்னா மனுஷனுக்கு 3 உடல்கள் உண்டு. நாம கண்ணால பாக்குற இந்த ரத்தமும் சதையுமான பரு உடல், அடுத்து நமது மனம் மற்றும் பிராணனால ஆன நுண்ணுடல், அதாவது ஆஸ்ட்ரல் பாடி, அப்புறம் நமது கர்ம வினைகளை தாங்கி நிற்கிற காரண உடல், அதாவது காசல் பாடி. ஓ, 3 உடல்கள். சரி. வள்ளலார் என்ன சொல்றார்னா, எனக்கு இந்த பரு உடல், மனம், ஏன் என் கர்ம வினைகள் கூட தோன்றுவதற்கு முன்னாடியே, அதாவது நான் அப்படிங்கிற அகங்காரம் பிறக்குவதற்கு முன்னாடியே ஒரு தூய உணர்வு நிலையில இருக்கும்போதே எனக்குள்ள இருந்து என்னை இயக்கி எனக்கு இந்த ஞானத்தை அருளிய ஒரு குரு இருக்கார் அப்படின்னு சொல்றார். அடா, அதாவது இந்த ஞானம் அவருக்கு வெளியிலிருந்து ஒரு புக்ல இருந்தோ இல்ல ஒரு மனித குருகிட்ட இருந்தோ வரல. அவருக்கு உள்ளே காலத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு ஆழத்திலிருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்றீங்க. முற்றிலுமா உண்மை. அதத்தான் அவர் மிக தெளிவா இறுதி வரையில முடிக்கிறார். சிற்றபையின் நடுநின்ற ஒன்றான கடவுளே தெய்வ நடராஜபதியே அப்படின்னு சொல்றார். இதை நாம மிக கவனமா புரிஞ்சுக்கணும். சிற்சபை அப்படின்னா என்ன? சிற்றபை அப்படிங்கறது ஆங்கிலத்துல ஹால் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்லலாம். சித் அப்படின்னா அறிவு, சபை அப்படின்னா மன்றம் அல்லது வெளி. தூய அறிவாகிய அந்த சபை எங்கே இருக்கு? அது சிதம்பரத்துல உள்ள ஒரு செங்கலால கட்டப்பட்ட கோவில் மட்டும்தானா? இல்லையா, பின்ன? இல்ல, அது உங்க ஒவ்வொருத்தருக்குள்ளும் இருக்கிற தூய உள்மன வெளி. அந்த உள்மனத்தோட மையத்துல உங்களுடைய மூச்சுக்கும் எண்ணத்துக்கும் சாட்சியா ஒரு பேரறிவு துடிச்சுக்கிட்டே இருக்கு. அந்த பேரறிவையே அவர் நடராஜபதி அப்படிங்கிற குறியீட்டால அழைக்கிறார். வாவ்! ஆனா வள்ளலார் பாருங்க, உனக்கு தேவையான சாகாத கல்வி, அதை அறியும் தகுதியான அறிவு, உன் அழுக்குகளை வெல்லும் பூரண வல்லபம், இது எல்லாமே உனக்குள்ளே இருக்கிற அந்த சிற்சபையில, உனக்குள்ளேயே இருக்கிற அந்த பேரறிவு கிட்ட இருக்கு அப்படின்னு எவ்வளோ சயின்டிஃபிக்கா அதே சமயம் கவித்துவமா சொல்லிட்டார்.
ஆமாங்க. இது நாம நம்மள நாமே எப்படி பார்க்கறோம் அப்படிங்கிற ஒட்டுமொத்த லென்ஸே மாற்றிடுது. நாம வெறும் தசையாலையும் உணர்ச்சிகளாலையும் ஆன ஒரு மிஷின் கிடையாது. நமக்குள் ஒரு சிற்சபை இருக்கு. அங்கிருந்து செயல்படத் தொடங்கினா நாமும் மெய்த்தொழில் செய்யற சித்தர்களே அப்படிங்கறத எந்த தயக்கமும் இல்லாம வள்ளலார் பிரகடனம் படுத்துறார். உண்மையாமே இது ஒரு மைண்ட் ப்ளோயிங் பயணம் தான் சொல்லணும். ஒரு சாதாரண கேள்வியிலேருந்து நம்ம தொடங்கணும். கல்வி அப்படின்னா என்ன அப்படின்னு. ஆமா. ஆனா வள்ளலார் அந்த ஒற்றை வார்த்தையை எடுத்து அதை அக்கு வேர் ஆணி வேரா பிரிச்சு சாகாத கல்வியா மாட்டி அது எப்படி நம்ம அறியாமையை அழிச்சு தகுதியான அறிவை தருது, அந்த அறிவு எப்படி நம்ம ஈகோவை சாகடிச்சு பூர்ண வல்லபத்தை தருதுன்னு காட்டிட்டார். கண்டிப்பா. அது மட்டும் இல்லாம அந்த வல்லமை எப்படி சுயநலமற்ற மெய்த்தொழிலா வெளிப்படுது, அதோட முடிவா எப்படி ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் பேரன்புல திளைக்கிற அந்த சுத்த சன்மார்க்க இன்பம் கிடைக்குது அப்படின்னு ஒரு மாபெரும் ப்ளூ பிரிண்ட்டையே நம்ம கண் முன்னாடியே விரிச்சு வச்சிட்டார். உண்மைதான். இந்த ஆழமான அறிவியலையும் தத்துவத்தையும் அதோட ஒவ்வொரு மெக்கானிசத்தையும் என்னோட சேர்ந்து இவ்வளவு அற்புதமா பகுப்பாய்வு செஞ்ச உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. எனக்கும் இது ரொம்பவும் பிடிச்சமான ஒரு தேடல் தான். வள்ளலாரோட வரிகள் வெறும் கவிதைகள் இல்ல. அவை மனித குலத்தை அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சிக்கு, அதாவது ஒரு எவல்யூஷனுக்கு அழைச்சிட்டு போற சூத்திரங்கள் அப்படிங்கறத மீண்டும் ஒரு முறை ஆழமா உணர்ந்துக்க முடிஞ்சது. நண்பர்களே, இன்னைக்கு நம்ம கூட இந்த ஆழமான தேடல்ல பயணிச்ச உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. ஆனா நம்ம விடைபெறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வியை முன்வைக்க விரும்புறேன். ம். இத கேட்டு முடிச்ச பிறகு நீங்க நாளைக்கு காலையில எழுந்து உங்க லேப்டாப்பை திறக்கும் போதோ இல்ல உங்க ஆபீஸ்க்கு பயணம் செய்யும் போதோ ஒரு நிமிஷம் அமைதியா உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. நான் இப்போ தேடிட்டு இருக்கிறது வெறும் என் ஈகோக்கு தீனி போடுற சாகர கல்வியையா, இல்ல எனக்குள்ள இருக்கிற அந்த சிற்சபையை நோக்கிய பயணத்தையா? அருமையான கேள்வி. நான் செய்யறது வெறும் பரிவர்த்தனைக்கான வேலையா, இல்ல வள்ளலார் கூறுற அந்த மெய்த்தொழிலா? இந்த கேள்வியோட ஆழத்துல உங்க வாழ்க்கைய மாற்றுவதற்கான விதை ஒளிஞ்சிருக்கு. அதை தேடுங்க. இந்த அறிவார்ந்த உரையாடலிருந்து இப்போதைக்கு நாம விடைபெறுகிறோம். தொடர்ந்து சிந்திப்போம்.